ஒரு பக்கம் பாஜக, ஒரு பக்கம் அதிமுக. பாஜக பக்கம் இந்த பாமகவும் தேமுதிகவும் போவாங்களா, இல்ல அதிமுக பக்கம் பாமகவும் தேமுதிகவும் போவாங்களா? அதிமுக பக்கம்தான் பாமக அண்ட் தேமுதிக போகிறதுக்கு 99.9% வாய்ப்பு. பாமக தேமுதிக அதிமுக கூட உள்ளுக்குள்ள பேசி முடிவு செய்யப்பட்டு விட்டது. பாஜக என்ன பண்ணுதுன்னா ரெண்டு பேருமே மிரட்டுது. இது பாமகவையும் மிரட்டுது, தேமுதிகவும் மிரட்டிட்டு இருக்கு. இல்ல என்னன்னா இபிஎஸ் அவர்கள் இப்ப தனியா இருக்கிறாரு, தனியா ஒரு தமிழன் தனியா நிக்கிறாரு. எப்படி சொல்றாங்க, இந்த பக்கம் சீமான் அவர்கள் தனியா நிக்கிற மாதிரி இங்க தனியா ஒரு தமிழன் இபிஎஸ் அவர்கள் தமிழா நிக்கிறாரு. எவ்வளவு மிரட்டி பார்த்துட்டாங்க. இப்போ பாஜக பக்கம் எல்லாரும் போய் ரீசென்ட்லி சரத்குமார் போய் இணைஞ்சிருக்காரு. 2-3 கட்சிகள் போய் அவரோட ஜாயின் பண்ணிருக்காங்க. சரத்குமாருக்கு எவ்வளவு ஓட்டு வாங்கி இருக்கு அவர் இல்ல அது ரொம்ப பரபரப்பா காமிக்கிறாங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, எல்லாரும் பிஜேபியில போய் சேர்றாங்க, பிஜேபி தமிழ்நாட்டு அவங்க வந்துட முடியுமா? வருவதற்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா? பிஜேபி தமிழ்நாட்டுல வர்றதுக்கா? எப்படி வருவாங்க? நேற்று கூட அந்த கரும்பு விவசாய சின்னம் சார்பாக ஒருத்தன் போட்டியிடலாம். அவங்க கேட்குறாங்க, நாங்கள் தமிழ்நாட்டில் 10 இடத்துல பாராளுமன்ற தொகுதி ஜெயிப்போம், 10 இடத்துலலாம் 2வது இடத்துக்கு வரும். கரும்பு விவசாய தொகுதினா சீமானுடைய சின்னத்தை வாங்கி வச்சிருக்காங்களா, இவங்களா கொடுத்தாங்களான்னு தெரியல. இப்போ அவங்க தமிழ்நாட்டில் நிற்கிறாங்களாம் எலெக்ஷன். 10 தொகுதி நாங்கள் வெற்றி பெறுவோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற தொகுதிகள் 10ல் வெற்றி, மற்றதில் 2வது 3வது இடத்துக்கு நாங்கள் தான் வருவோம். வணக்கம் சார். சார் இப்ப பார்த்தா ஒரு பக்கம் பாஜக, ஒரு பக்கம் அதிமுக. திமுக அவங்களோட கூட்டணியை ஓரளவு இதுதான் எங்களோட கூட்டணி, நாங்க இந்த வழியில தான் போறோங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க. பாஜக பக்கம் இந்த பாமகவும் தேமுதிகவும் போவாங்களா, இல்ல அதிமுக பக்கம் பாமகவும் தேமுதிகவும் போவாங்களா? அதிமுக பக்கம்தான் பாமக அண்ட் தேமுதிக போகிறதுக்கு 99.9% வாய்ப்பு இருக்கு. 99.9%. ஆனா வெளியே எல்லாருமே பாஜகல தான் போய் சமீபத்துல பார்த்தா எல்லாரும் பாஜகல தான் போய் இணைறாங்க. ஆக்சுவலா பார்க்க போனா பாமக தேமுதிக அதிமுக கூட உள்ளுக்குள்ள பேசி முடிவு செய்யப்பட்டு விட்டது. வெளிய மக்களுக்கு தான் தெரியல, உள்ள பேசி செய்யப்பட்டு. ஆனாலும் பாஜக என்ன பண்ணுதுன்னா ரெண்டு பேருமே மிரட்டுது. இது பாமகவையும் மிரட்டுது, தேமுதிகவும் மிரட்டிட்டு இருக்கு. பாமகவை என்ன சொல்லி மிரட்டுதுன்னு சொன்னா, அன்புமணி ராமதாஸ் மீது அந்த இருக்கக்கூடிய அந்த சிபிஐ வழக்கை நாங்கள் சம்மன் அனுப்பி அமலாக்கத்துறையை கைது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நேரடியாக த்ரெட்டனிங் நடந்துட்டு இருக்கு. யாரு? பாஜக. அப்போ அறிவிப்பு வெளியே விடாம அமைதி காக்குறாங்க பாமக. இல்லைன்னு சொன்னா எப்போ அறிவிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க அமைதி காக்குறதுக்கு இந்த ஒரு காரணம் தானா? 100% வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னு சொன்னா இவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்ற தகவல் உளவுத்துறை மூலியமா, அதாவது மத்திய உளவுத்துறை மூலியமா பிஜேபிக்கு போயிடுச்சு. அதாவது பாமக அதிமுக பேசி முடிவு பண்ணிட்டாங்க, கூட்டணிக்கு ஓகே ஆயிடுச்சு. டாக்டர் ராமதாஸ் கிட்ட போய் அந்த இவர் சண்முகம் எஸ்வி சண்முகமா இவர் அதிமுக சார்பாக போய் சந்திச்சு. அப்போ ஓரளவுக்கு ஒரு பிரேம் ஆயிடுச்சு அந்த விஷயம். ஆனால் இப்போ மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு ஒரு விதமான மிரட்சி ஆயிடுச்சு. ஏன்னு சொன்னால் இது அங்கே ஒரு கால் கூட்டணி ஆயிட்டாங்கன்னா நம்ம கூட்டணி காணாமல் போயிடுவோம், அல்லது நம்ம கூட்டணி 3வது 4வது இடத்துக்கு தள்ளப்படுவோம் அப்படின்றதுக்காக பாமகவுக்கு அந்த ஏற்கனவே ஒரு பயங்காட்டுறாங்க. தெளிவா சொல்லப்போனா ஒரு வழக்கு இருக்கு, அன்புமணி ராமதாஸ் மீது சிபிஐ வழக்கு இருக்கு. அந்த சிபிஐ வழக்கு இப்ப நோண்டாங்கன்னா அமலாக்கத்துறை வரும். அமலாக்கத்துறை வந்தா செந்தில் பாலாஜி நிலை அன்புமணிக்கு வந்துடும் இல்லையா? கண்டிப்பா. அப்போ இந்த விஷயத்துல என்ன பண்றாங்க, மிரட்டிட்டு இருக்காங்க. இல்லைன்னு சொன்னா எப்பவுமே பாமக திமுக கூட்டணி முடிவு பண்ணி அறிவிப்பு முன்னாடியே பாமக அறிவிச்சுட்டு இருக்கோம், நாங்கள் அதிமுகவோட தான் கூட்டணி, இத்தனை சீட்டு இத்தனை இதுன்றது தெளிவாக அறிவிச்சுட்டு இருப்பாங்க. அதனால அப்படியே தள்ளிக்கிட்டே போதே தவிர தேர்தல் நெருக்கத்துல சொல்லிடுவாங்க, அடிச்சு விடுவாங்க. இப்போ சொன்னோன்னு வச்சுக்கலாம், இப்போ சொன்னாங்கன்னு சொன்னா ஒரு கால் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இதுதான் காரணம் அப்படிங்கிறத. நம்ம சொல்லியும் கூட இவங்க மீறி இவங்க கூட்டணி வச்சிருக்காங்கல்ல அப்படின்றதுக்காக ஒரு கால் அன்புமணி ராமதாஸ் மீது சிபிஐ விசாரணைக்கு அமலாக்கத்துறை ரைடு வந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை கிடையாது. அதனால சைலண்டா இருந்துட்டு
தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கப்புறம் எந்த மயிரானும் வர முடியாது, ஈவியும் வர முடியாது, ஐடியும் வர முடியாது. அப்போ அறிவிச்சு போனால் என்ன பண்ணுவானுங்க? அதுக்காக அமெரிக்காக்குறாங்க. ஆக மொத்தம் அதிமுக கூட்டணியில் பாமக, தேமுதிக உட்பட மற்ற எல்லா சிறிய கட்சிகளும் முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான் தவிர வேற எதுவுமே இல்லை. முடிவு பண்ணிட்டாங்க அவங்க. ஆனா வெளியே மட்டும் வந்து தேமுதிக பாஜகவோட போக மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வதந்தி, ஒரு வித்தை கிரியேட் பண்றாங்க. அதுவும் பேசிட்டு தான் இருக்காங்க. அது ஏன் பேசுறாங்கன்னா, பேசாம இருந்தாங்கன்னு சொன்னா இவங்களை கார்னர் பண்ணி தூக்கிடுவாங்களா பாமகவை அப்படின்றதுக்காக அங்கேயும் பேச்சுவார்த்தை அப்படியே ஓடி. இதுல ஒரு கிமிக், ஐ மீன் ஒரு இதை கிரியேட் பண்றாங்க, அரசியல் இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணி அப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாமே சுத்தமா பிளானிங். நீங்க சொல்றத பார்த்தா பிளானிங். அதிமுக கூட்டணின்றது எவ்வளவு என்ன ஏதுன்றது தெளிவா வந்துச்சு. அதனால நேற்று கூட வந்து இல்ல என்னன்னா வந்து இபிஎஸ் அவர்கள் இப்ப தனியா இருக்கிறாரு, தனியா ஒரு தமிழன் வந்து தனியா நிக்கிறாரு. எப்படி சொல்றாங்கன்னா, மீன் இந்த பக்கம் சீமான் அவர்கள் தனியா நிக்கிற மாதிரி இங்க தனியா ஒரு தமிழன் இபிஎஸ் அவர்கள் தமிழா நிக்கிறாரு. எவ்வளவு மிரட்டி பார்த்துட்டாங்க அவங்க. பாஜக வந்து ஒன்னு டிடிவி தினகரன் மூலியமா, ஏன்னா விலகின இது டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா இவங்கள நாங்க என்கரேஜ் பண்ணாம நீ காணாம போயிடுவீங்க, நீங்க என்கரேஜ் பண்ணி எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நான் வரமாட்டேன் அப்படின்ட்டாப்ல. கோவையில் இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணியை பாஜக கூப்பிட்டு வச்சு எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, நான் வந்து அவர் எடப்பாடி கூட தான் இருப்பேன், ஆனால் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுங்கள், மறுபடியும் கூட்டணியில் அதாவது எப்படியாவது கூட்டணியில் சேர்க்கணும், அதுக்கு கன்வின்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி எவ்வளோ பேசி பார்த்தாங்க. அவரும் போய் பேசி பார்த்தவே முடியல. ரெண்டாவது இப்போ கூட வந்து மோடி வந்து வரும்போது எப்படியாவது பேசணும் அப்படின்னு சொல்லி எஸ்பி வேலுமணிகிட்ட சொல்லும்போது, எஸ்பி வேலுமணி வந்து வேற வழியே இல்லாமல் நம்ம எப்படி போய் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் நம்ம யார் திண்டுக்கல் இவர் மூலியமாகவும் பேசியிருக்காங்க. அதாவது திண்டுக்கல் அவர் பேர் என்ன, வேலுமணிகிட்ட வந்து எவ்வளோ நெருக்குதல் கொடுத்து அவர் வந்து முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ மறுபடியும் வந்து பாஜக தரப்பில் ஒரு விதமான நெருக்குதல் கொடுக்கும்போது அப்போ வந்து திண்டுக்கல் சீனிவாசன் மூலியமாக மறுபடியும் பேசியிருக்கோம். மறுபடியும் இது பண்ணும்போது நீ ஏதோ வேணா இப்போ நடக்கட்டும், ஓட்டு விழுட்டம் விழாமல் போட்டோம், ஆனால் ரெட்டையில் அதிமுக நம்ம தான். ஒரு காலம் அதிமுக கட்சி ரெட்டையிலையும் நம்ம கிட்ட பறிச்சாலும் சுயேட்சையாக நிற்போம் நம்ம அப்படின்ற முடிவில் நான் தெளிவாக இருக்கேன். அதனால் வந்து எம்எல்ஏ ஐடியோ இடியோ எதை விடானோ விடட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி ஏறி அடித்தாப்புல. அப்புறமா தான் அதிமுக தலைமையை அமைதி காத்து அடடா இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பண்ண முடியாது, இந்த அளவு ஓல்டாக இருக்காப்புல, விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்போ வந்து பாஜக பக்கம் வந்துட்டு எல்லாரும் போய் ரீசென்ட்லி சரத்குமார் போய் இணைஞ்சிருக்காரு, 2-3 கட்சிகள் போய் அவரோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. சரத்குமாருக்கு எவ்வளவு ஓட்டு வாங்கி இருக்கு அவர் என்ன இல்ல அது ரொம்ப பரபரப்பா காமிக்கிறாங்களே வெளியே, அதனால கேட்கக்கூடிய ஏன் உங்ககிட்ட கேட்கிறேன்னா அது ஒரு பெரிய விஷயமா காமிக்கிறாங்களே. அதனால நான் தான் சொன்னேன், சினிமா என்பது ஒரு மோகம். அதில் நடிச்ச ஒரு நாய் போச்சுன்னா கூட பரபரப்பா எல்லாமே பார்ப்பாங்கன்னு நம்ம பல தடவை பேசியிருக்கோம். யூடியூப்ல பேசியிருக்கோம். அதே மாதிரி ஒரு சினிமா துறையை சார்ந்த ஒருத்தர் போய் சேர்ந்து இருக்காருன்னா பரபரப்பா தான் இருக்கும். புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன், அதுல என்ன ஓட் பேங்க் இருக்கு சரத்குமாருக்கு? லூஸ் மாரி பேச, மாமியார் சொல்லிட்டாங்க என்னை முதல்வரா பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. சரி, இப்போ திடீர்னு 2 மணிக்கு எழுந்து என் பொண்டாட்டி கிட்ட கேட்டேன், பொண்டாட்டி சரின்னு சொல்லிட்டான். நீ ஒரு கட்சின்னு வச்சிருக்கேன், அதுக்கு ஒரு தலைவர்னு வச்சிருக்கேன், சில தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டேன். ஒரு அடிப்படையில் அந்த மக்களை கூப்பிட்டு பேசி அதன் பிறகாச்சும் நாங்கள் சேர்ந்தோன்ற ஒரு ஃபார்மாலிட்டியாச்சும் நீ வந்து லாஜிக்காச்சும் நீ வெளிப்படுத்தணுமா இல்லையா? தூங்கிட்டு இருந்தேன், பொண்டாட்டியை கேட்டேன், பொண்டாட்டி போய் சேர்ந்துருன்னு சொல்ல அப்படின்னு சொன்னா இதெல்லாம் கேவலமா இல்லை. இது ஏன் அரசியல்னு சொல்றீங்க? இதுக்கு பேர் வேற இல்ல. அதை வரவேற்கிறாங்கல்ல, பிஜேபி கூட போய் சேர்ந்தவனா அது வரவேற்கிறாங்கல்ல. சில பேர் வந்து பிஜேபியில இருக்க சில பேர் வந்து சரத்குமார் வந்ததை வரவேற்கிறாங்கல்ல. பிஜேபி வரவேற்க தான் செய்யும், பிஜேபி சார்ந்தவங்க வரவேற்க தான் செய்வாங்க. ஏன்னா பிஜேபி கூட்டணியில் இருக்கிறவங்க வரவேற்க தான் செய்வாங்க. வேற யாருக்கு பிஜேபி கூட்டணி நெல்லு போயிருக்கக்கூடிய யாருக்கு வந்து ஓட் பேங்க் இருக்கு சொல்லுங்க? கண்டிப்பா அதுல பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா தேவநாத யாதவ் கொஞ்சம் யாதவர்கள் ஓட்டு இருக்கு. அதை தவிர ஒரு வேலை அங்க ஓட்டே இல்லை. ஜான் பாண்டியனுக்கு இருக்கா? இல்லையே. பெரிய அளவுக்கு ஓட் பேங்க் எல்லாம் இல்லை. அவர் ஓட் பேங்க் இருந்ததுதான் இது வரையும் திமுக அதிமுக மாறி மாறி அவர் நின்று எப்போ எம்எல்ஏ எம்பி ஆயிருக்கணும், ஆக முடியல. இல்லை அவர் எங்க, அதாவது அவர் சமூக வாக்குகளே அவர் நின்னாருன்னா அவருக்கு எதிராக தான் வாக்களிக்கிறாங்க. இதான் நிதர்சனம். வேற யாரு? ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள், தினகரன் அவர்கள் கூட வந்துட்டு பிஜேபி பக்கம் தான் போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளியே வந்திருக்கு. அதே மாதிரி தினகரனுக்கு வந்து ஓட் பேங்க் இருக்கு.
அவங்க 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 பக்கம் தான் போறதா வந்துட்டு வெளிய விஷயங்கள் வந்து பிஜேபிக்கு போயிட்டாரு அவர். பிஜேபி கூட்டணியில கூட்டணியில இருக்காரு. இருக்காரு. தினகரன் இருக்கு. வேற யாருக்கு இருக்குன்னு சொல்றேன் நான். அந்த பிஜேபி கூட்டணியில வேற யாருக்கு ஓட் பேங்க் உள்ள கூட்டணி யாரு? எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. எல்லாரும் பிஜேபியில போய் சேர்றாங்க. பிஜேபி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டை அவங்க வந்துட முடியுமா? வருவதற்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா? பிஜேபி தமிழ்நாட்டுல வர்றதுக்கா? எப்படி வருவாங்க? இல்ல நான் கேக்குறேன், போய் சேர்றாங்க, பிஜேபி வருவதை வரவேற்பாங்களா? மக்கள் வரவேற்கிறாங்க, பிஜேபி வளர்ந்து கொண்டே வருகிறது அப்படின்னு சில விஷயங்கள்லாம் வெளியே வந்துட்டு பிரஸ்ல சொல்றாங்களா? அவங்க தான் சொல்றாங்க. நியமனம் என்னன்னா, அண்ணாமலை வாய் விட்டான், நாங்க வந்து 40 தொகுதியில மாபெரும் வெற்றி பெறுவோம்ட்டு வாய் விட்டான். அதை வந்து சிபிஐ, அதாவது யாரு, பிரதமருக்கு சொல்லிட்டாப்ல. பிரதமருக்கு ஒரு ஆசை ஆயிடுச்சு. இதுவரையிலும் இந்த மாதிரி ஒரு ஹோப் யாரும் கொடுத்தது இல்லை. முதல் முறையா நம்மள 40 தொகுதி நம்ம ஜெயிக்க இப்போ கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டான். அதிமுக இல்லாமலே. அப்போ நம்ம கோஆப்ரேட் பண்ணுவோம்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காரு. தேர்தலுக்கு பின்னாடி வந்து எல்லா வண்டவளும் தண்டவளமும் ஏறும். அப்பதான் தெரிஞ்சுக்கும். சரி, நான் தான் சொன்னேன், டிடிவி தினகரனுக்கு முக்குளத்தருடைய ஓட்டு இருக்கு. அது மாற்று கருத்துல. அதுமாதிரி தேவநாதன் யாதவுக்கு கொஞ்சம் இருக்கு. பாஜகவுக்கு 3% 3.5% கோடி இருக்கலாமே தவிர 30% ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளே இல்லை. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிற அளவுக்கு நீங்க போயிடுவீங்க? அப்படித்தானே சார் பேசுறாங்க. பேசதான் செய்வாங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பெண் குஞ்சு. என்னை கேட்டா நீங்க வந்து உங்க கட்சி எவ்வளவு பெரிய கட்சிங்க? எங்களுக்கு பெரிய கட்சி. எலெக்ஷன் எத்தனை தொகுதி ஜெயிப்பாங்க? 10 தொகுதி ஜெயிப்பாங்க. சொல்லுங்களா? சொல்லணும். கண்டிப்பா கண்டிப்பா ஒரு ஃபார்மாலிட்டிக்காச்சும் சொல்லணும். இல்லைங்க எங்களுக்கு சின்ன கட்சிங்க, ஏதோ கொஞ்சம் கூட்டம் இருக்கு எங்ககிட்ட அப்படின்னு சொல்ற அளவுக்கு எந்த அரசியல்வாதியுமே இல்லை. நேற்று கூட அந்த கரும்பு விவசாய சின்னம் சார்பாக ஒருத்தன் போட்டிடுறான். அவன் கேட்குறான், நாங்கள் தமிழ்நாட்டில் 10 இடத்துல பாராளுமன்ற தொகுதி ஜெயிப்போம், மற்ற இடத்துலலாம் 2வது இடத்துக்கு வரும். கரும்பு விவசாய தொகுதினா சீமானவர்களுடைய சின்னத்தை வாங்கி வச்சிருக்காங்க. வாங்கி வச்சிருக்காங்களா, இவங்களா கொடுத்தாங்களான்னு தெரியல. இப்போ அவங்க தமிழ்நாட்டில் வந்து நிற்கிறாங்களாம் எலெக்ஷன். கூட்டணி கூப்பிடுறாங்களே சார். அதான் நிற்கிறாங்களாம் எலெக்ஷனில். 10 தொகுதி நாங்கள் வெற்றி பெறுவோம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற தொகுதிகளெல்லாம் 10ல் வெற்றி, மற்றதுல 2வது 3வது இடத்துக்கு நாங்கள் தான் வருவோம். இந்த அளவு தைரியம் எப்படி சார் வருது அவங்களுக்கு? பேச வாய் தான். நீங்கள் தான் சொன்னீங்களா, காக்கைக்கும் தன் குஞ்சு பொண்ணு. தன்னுடைய கட்சி இப்போ பிஜேபி சொல்லிக்குது, அவன் சொல்லிக்கிறான், யார் வேணா சொல்லி. இந்த சின்னம் அவங்க கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் அப்படி ஒரு கட்சி இருக்குதுன்னே நம்ம எல்லாருக்குமே தெரிய வருது. அது கட்சியை 2021க்கு பிறகுதான் ஆரம்பிச்சது. அந்த கட்சி கிட்ட எப்படி இந்த சின்னத்தை கொண்டு போய் கொடுத்தாங்க? அது பாஜக கூட்டணியில கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க நின்னாங்க. அதனால பாஜக கூட்டணி இருந்தால் தான் எதுவுமே சாதிக்கலாம். இப்ப வந்து இந்த சின்னம் கொடுத்தது கூட வந்து சீமான் அவர்கள் கட்சி வளர்வதை தடுப்பதற்காக இந்த சின்னத்தை தூக்கி அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதாவது என்னன்னு சொன்னீங்கன்னா,